அவருக்கு இதை விட பெஸ்ட்டான ரோல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி வேற லெவலில் பண்ணிட்டார், வேற லெவல். ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காங்க. நான் அவங்கள இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. டாப் லான்ச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படி எனக்கு விசில் தான் அடிக்க தெரியாது. அடிக்க தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிருப்பேன். செம்மையாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்கும். செம்ம சீன், செம்மையாக. விஜய் ஆண்டனி வேற லெவலில் பண்ணிட்டார், வேற லெவல். பர்ஃபெக்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு இந்த அளவுக்கு அவர் இது பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்ததுங்க. பார்த்துருக்கேன், அதோட இந்த படம் தான் பார்க்குறேன். செம்மையாக இருந்தது. சென்டிமெண்ட்லாம் ரொம்ப நிறைய இருந்தது. நானே அழுதுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். செம்மையாக டாப் இருங்க இந்த படம், வேற லெவல். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். விஜய் ஆண்டனி வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு லவ் கான்செப்டை தான் சொல்ல வர்றாரு. லவ்ன்றது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதுனாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆண்டனியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காங்க. நான் அவங்கள இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. லவ்ன்றது எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அந்த மொமெண்ட் இப்போ எனக்கு மிஸ் ஆகுது. அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என் கூட இல்லை அப்படின்றது கண்டிப்பாக சார் ரிலேட் ஆகுது. நம்ம நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சின்ன சின்ன சண்டை போட்டு நம்ம இருக்கும்போது அந்த சின்ன சண்டையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. பர்டிகுலர்லி இப்போ அவர் வந்து அப்ராடில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன். இந்த மூவியை நான் இங்கே தனியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா கண்டிப்பாக குழந்தைங்க இல்லை, ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே பார்க்கலாம் சார். சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம், யார் வேணால் வந்து பார்க்கலாம். எமோஷ்னலாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. எமோஷ்னலாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு அழுக வந்துருச்சு. சூப்பராக அவங்க லவ்க்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத காமிச்சு. இட்ஸ் ஃபேமிலி டைம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே தரமான படம். அவருக்கு இதை விட பெஸ்ட்டான ரோல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விவரம்லாம் சொல்ல தெரில. இட்ஸ் அ ஃபேமிலி டைம் மூவி. எல்லாரும் வந்து பார்க்கலாம். இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா வயசு பீப்புளும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. கருத்தெல்லாம் தேவையில்ல சார். சந்தோஷமாக ஹாப்பியாக அன்பாக இருங்க, எல்லாரோடையும் அன்பாக இருங்க. தட்ஸ் இட். இல்லை இதில் எந்த ஒரு கேரக்டர் கூட நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியல சார். காஸ்டிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். படம் வந்து ஆசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் கம்மியாக இருக்குது, கூட இருக்குது, அப்படிலாம் இல்லை. இட்ஸ் அ ஹோல்சம் மூவி. எல்லா கேரக்டர்ஸும் இட்ஸ் ஆசம். அப்படி எதுவுமே இல்லை சார். போஸ்டர் அளவுக்கு படத்தில் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். தட் இஸ் வாட் ஐ செட். ஆல் ஏஜ் குரூப் கேன் கம் அண்ட் விசிட். ஆண்டனிக்கு இதை விட ஆசம் கேரக்டர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆப்டான ஒரு கேட்சியான மூவி சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குற படமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படம் என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதான் ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கான அந்த ஒரு கேரக்டர், டப்புன்னு தூக்கி ஹீரோவாக மாறுற அந்த கேரக்டர், அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. அதுவும் அந்த ஹீரோவாக மாறும்போது அவர் மாதம் அவரை காட்டும் போது தேட்டரே கத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எடிட்டிங், கேமரா ஒர்க்குமே சரி, நிறையா சுற்றி இருந்த ஆக்டிவ்ஸுமே ஒரிஜினலாக நடித்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பார்த்து எடுத்த மாதிரி ஒரு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டியான ஒரு படம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு காமெடியாக ஒரு ஃபன் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சம்மர் சீசனில் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம், செம்மையாக இருக்கும் உண்மையிலே. இது வரைக்கும் நம்ம லவ்னோடனே நான் கூட டைட்டில்லாம் பார்த்தோன்னே வந்துட்டு ஓவர் ரொமான்ஸ்லாம் இருக்கும், ஓவர் கட்டுப்பிடி சீன், அந்த மாதிரிலாம். அது வந்து லவ் இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒன் சைடு லவ்வுக்குரிய ஒரு எஃபெக்ட்ஸ் என்ன, நம்ம 90s பாய்ஸோட லவ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா காட்டியிருப்பாருங்க. ஒரு டச்சோ, ஒரு ஹக் சீனோ, கிஸ் சீனோ, கடைசி வரைக்கும் ஹக் பண்ணியிருக்கவே மாட்டாங்கங்க. அதுதாங்க கடைசியாக கொட்டுட்டு வந்துருப்பா, இப்போயாவது தயவு செய்து தொட்டுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரிலாம் சீன்லாம் நல்லா இருந்தது. பிடிச்சிருக்கு. அதான் சொன்னேன், குழந்தையோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஓவர் லவ் காட்டுறது, ஓவர் கிளாமர் காட்டுறது, ஓவராக
அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லாமல் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சினிமா துறையில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்கு எப்படிலாம் மேலே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெண்கள், அந்த விஷயங்கள்லாம் காட்டினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசரை பகைச்சிக்கிட்டா என்னவாகும், ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது அவர் என்னெல்லாம் இழப்பார் அப்படிங்கிற விஷயம் அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லியிருப்பார். இப்போ தாங்க இந்த ஒரு செட்டப்புக்கு மட்டுமே நம்ம 2 ஏக்கர் நிலம் போச்சு அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் நல்லா இருந்தது. அந்த சினிமா புரிஞ்சுக்கிற தன்மை ஒரு இது வந்து இந்த படத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். சார் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. டைமாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான், ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட், ஹாஸ்யம் சூப்பர், எல்லாமே ஓவரால் எல்லாம் கவர் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. லவ்ன்றது இம்பார்ட்டண்ட்டு. முன்னாடி லவ் பண்ணி பசங்கள்லாம் இதுவாகிடுறாங்களா, அதெல்லாம் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணணுன்றது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அவர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கு, நல்லா இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக எதிர்பார்த்தத விட நல்லா இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது, செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இன்னோசென்ட்டான ஒரு அன்கண்டிஷனல் சூப்பர் கேரக்டர் விஜய் ஆண்டனி. இது அந்த பொண்ணுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது, பட் அவர் காட்ட அன்கண்டிஷனல் லவ், வாவ், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ரொம்பவே எங்க ட்ரூ லவ்லாம் இப்போ பார்க்கவே முடியல, பட் இந்த படத்தில் மூலயமா நிறைய ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். சூப்பராக இருக்கும், ஃபேமிலியாக கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கலாம், சின்னவங்கலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆமாம், தங்கச்சி பாசம் பற்றி சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிடுவாங்க சின்ன வயசில். ஸோ அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக, எமோஷ்னலாக, காமெடியாக எல்லாமே ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுங்க படம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் நிறைய இடத்துல அழுதுட்டேன் சீரியஸாக. தங்கச்சி பாசமாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நடிப்பாரு தெரியல, பட் இதில் வந்து இந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு, சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவங்களுமே அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து அட்டையர்லேருந்து எல்லாமே என்ன சொல்கிறது, நோ லாஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா, லாஜிக் மீறாமல் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாருமே ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ரொம்ப ஹார்ட் ஃபீல்ட் அதெல்லாம் இல்லை, அப்படியே வந்து சிரிச்சுட்டு ஜாலியாக லவ்வை ஃபீல் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவர்டு வர மாதிரியும் இல்லை, அதே சட்டிலாக நடிச்சிருந்தார். ரொம்ப யதார்த்தமாக ஒரு பர்சன், நல்லா லவ் பண்ணுற பர்சன். லவ் தான், லவ் ட்ரூவாக இருந்தால் அது டெஃபினட்டாக வந்து ஒன் சைடாக இருந்தாலும் அந்த பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறேன். காமெடி எல்லாம் நல்லா இருந்தது. விடிவி இது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இட்ஸ் குட், நல்லா இருந்தது. ரொம்ப கனெக்ட் ஆச்சு, லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெட்டு இது போட்டுட்டு ஆடினாரு, சூப்பராக ஆடினாரு, நல்லா இருந்தது. தேங்க்யூ. 2 ஹெல்மெட் வரதுக்கு வேணாம், அது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாரு? லவ் மூவி என்ன புதுசா இருக்கு? இது விஜய் ஆண்டனியோட எப்பவுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது. அண்ட் ஒரு பொண்ணு எப்படிலாம் வந்துட்டு லைக் சப்போர்ட் பண்ணணுங்கிறது வந்து நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மீனிங்ஸ் லைக் லிரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் பையன்தான் டைரக்டர் கமலநாதன், போகிறோம்.